2020ல ஒரே ஒரு ஸ்டேட்ல ஒட்டுமொத்த இந்தியாலயும் ஒரே ஒரு ஸ்டேட்ல தான் வந்து பெண்களுக்கு கேஷ் டிரான்ஸ்ஃபர் பண்ணணும், மாதம் மாதம் வந்து ஊக்கத்தொகை அப்படின்ற மாதிரி ஒரே ஒரு மாநிலத்துல தான் வந்து கொண்டு வந்தாங்க. இப்போ 2020ல ஒரு மாநிலத்துல தொடங்கின அந்த ஒரு திட்டம் இப்போ 2025ல கிட்டத்தட்ட 15 மாநிலங்கள்ல பெண்களுக்கான ஊக்கத்தொகையை வந்து கொடுத்து வந்துட்டு இருக்காங்க. இது மாநிலத்தினுடைய வெல்ஃபேர் ஸ்கீம்ல ஒரு முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. இது ஒரு ஒட்டுமொத்த ஸ்டேட்டினுடைய GDSPயை வந்து இன்க்ரீஸ் பண்ற அளவுக்கு இது வந்து ஒரு முக்கியமான ஸ்கீமாக பார்க்கப்படுது. 2020ல வெறும் 1600 crores வந்து செலவு பண்ணப்பட்டது இந்த ஒரு ஸ்கீமுக்காக. ஆனா இப்போ 2025ல பாத்தீங்கன்னா 2.46 lakh crores வந்து இந்த ஒரு திட்டத்துக்காக பெண்களுக்கு நேரடியாக அவங்க அக்கௌண்ட்ல கேஷ் போய் சேரக்கூடிய இந்த திட்டத்துக்கு கிட்டத்தட்ட 2.46 lakh crores செலவு பண்ணப்பட்டு இருக்கு. எல்லா ஸ்டேட்டையும் சேர்த்து ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே கிட்டத்தட்ட 13 கோடி பெண்களுக்கு இந்த ஊக்கத்தொகையை வந்து கொடுக்கணும் அப்படின்னு தீர்மானிச்சிருக்காங்க. இது ஒட்டுமொத்த இந்தியாவிலே 1/5 of the women rate அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இத்தனை கோடி பெண்களுக்கு இந்த ஊக்கத்தொகை மூலமாக மாதாந்திரம் ஒரு தொகை வந்து அவங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து டைரக்டா போகுது. டைரக்டா அந்த பெண்களுடைய அக்கௌண்ட்கே போறதன் மூலமாக இது வந்து பொலிட்டிக்கலா பார்க்கும்போது ஒரு பொலிட்டிக்கல் ப்ராமிஸ், இவங்களுக்கு தான் எந்த கவர்மெண்ட் வந்து இந்த கேஷை கொடுக்குறாங்களோ பெண்கள் வந்து அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்றது மட்டும் இல்லாம இது பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின்ஸை சரியாக்குற அளவுக்கு போக்குற அளவுக்கு இது ஒரு முக்கியமான திட்டமா இருக்கு. பெண்கள் வந்து பினான்சியலா வந்து இண்டிபெண்டன்ட் ஆகிறதும், பினான்சியலா மணி ஹேண்டில் பண்றது, பார்கெயின் பண்றது, இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு இந்த ஒரு அமௌண்ட் அப்படின்றது ஒரு பெரிய உதவிகரமாக அமைஞ்சிருக்கு. ஹவுஸ் ஹோல்டு பினான்ஸ்ல தொடங்கி ஸ்டேட் பினான்ஸ் வரைக்கும் ரொம்பவே உதவிகரமாக அமைஞ்சிருக்கு இந்த ஒரு திட்டம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் வெறுமன ஓட்டுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் அப்படின்றத தாண்டி இதோட எஃபெக்ட் அதை விட பெருசா இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. நான் சொன்ன மாதிரி 1600 crores இருந்து இப்போ 2.46 lakh crores வரைக்கும் இந்த ஒரு திட்டத்துக்காக செலவு பண்ணப்பட்டு இருக்கு. இந்த தொகை எல்லாமே வந்து அந்தந்த ஸ்டேட் பினான்ஸ்ல இருந்து தான், அந்தந்த ஸ்டேட்ல இருக்கக்கூடிய தொகையை வச்சுதான் வந்து இந்த ஒரு திட்டம் வந்து செயல்பட்டு இருக்கு. சில ஸ்டேட்ஸ்ல வந்து மணி டெபிசிட் வந்து இருந்துட்டு தான் இருக்கு. இருந்தாலுமே வந்து இந்த ஒரு திட்டத்தை கைவிடாம பண்ணிட்டு இருக்காங்க. அந்த 15 ஸ்டேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த 15 ஸ்டேட்ல என்னென்ன ஸ்கீம்ஸ் கொண்டு வரப்பட்டிருக்கு, எவ்வளவு தொகை ஸ்பெண்ட் பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது 2023ல வந்து தெலங்கானால வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ தெலங்கானாவை பொறுத்த வரைக்கும் மகாலட்சுமி ஸ்கீம் கொண்டு வந்திருக்கிறாங்க. 2500 பெர் மந்த் வந்து கொடுக்கப்படுது. இதுக்காக பட்ஜெட் எஸ்டிமேட் வந்து 2025ல இருந்து 2026ல வந்து ஒதுக்கப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா 49,200 crores வந்து இந்த ஒரு திட்டத்துக்காக தெலங்கானா கவர்மெண்ட் ஒதுக்கி இருக்கிறாங்க. மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் முக்கிய மந்திரி மஜி லத்கி பாஹின் யோஜனா 1500 பெர் மந்த் 36,000 crores வந்து இந்த ஒரு திட்டத்துக்காக 2025-2026 பட்ஜெட் எஸ்டிமேட்ல போடப்பட்டிருக்கு. அதே மாதிரி 2023ல கர்நாடகா குருஹா லக்ஷ்மி யோஜனா 2000 rupees ஒரு விமனுக்கு கொடுக்குறாங்க. 28,608 பட்ஜெட் எஸ்டிமேட் வந்து, அதாவது 28,608 crores வந்து 2025-2026 பட்ஜெட்ல ஒதுக்கப்பட்டிருக்கு. 2021ல பெங்கால்ல கொண்டு வந்திருக்கிறாங்க லக்ஷ்மி பந்தர் ஸ்கீம். இது வந்து 1000 rupeesல இருந்து 1200 rupees வரைக்கும் வந்து கொடுக்குறாங்க. இது 1000ல இருந்து 1200 அப்படின்னா அந்த எலிஜிபிலிட்டி கேட்டகரிக்கு ஏத்த மாதிரி அமௌண்ட் வந்து இந்த ஸ்டேட்ல வந்து கொடுக்குறாங்க. லக்ஷ்மி பந்தர் ஸ்கீமை பொறுத்த 26,700 crores வந்து இந்த பட்ஜெட்ல வந்து ஒதுக்கி இருக்காங்க. 2025 பீகாரை பொறுத்த வரைக்கும் முக்கிய மந்திரி மகிழா ரோஜ்கார் யோஜனா, இதுல 10,000 ரூபாய் ஒரு மாதத்துல பெண்களுக்கு கொடுக்கறாங்க. 20,000 கோடி ஒதுக்கப்பட்டிருக்கு. மத்திய பிரதேஷ் பொறுத்த வரைக்கும் 2023ல இந்த ஒரு திட்டம் கொண்டு வராங்க. அதாவது முக்கிய மந்திரி லட்லி பேனா யோஜனா. இதை பொறுத்த வரைக்கும் 1,250 rupees வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து கொடுக்கறாங்க. 18,669 crores வந்து பட்ஜெட் ஒதுக்கப்பட்டிருக்கு. தமிழ்நாடு 2023லேயே வந்து இந்த ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் 1000 ரூபாய் வந்து கொடுக்கறாங்க. இதுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய அமௌண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா பட்ஜெட்ல 13,807 கோடி வந்து 2025-26 பட்ஜெட்ல ஒதுக்கி இருக்காங்க. 2024ல ஜார்க்கண்ட்ல கொண்டு வந்திருக்காங்க சிஎம் மையன் சம்மன் யோஜனா.
2500 ரூபாய் கொடுக்கறாங்க. 13,363 கோடி பட்ஜெட் ஒதுக்கப்பட்டிருக்கு. ஒடிசா 2024ல சுபத்ரா ஸ்கீம் கொண்டு வராங்க. 833 ரூபாய் வந்து ஒரு பெண்ணுக்கு கொடுக்கறாங்க. 10,145 கோடி பட்ஜெட்ல ஒதுக்குறாங்க. 2020 ஆந்திராவில் கொண்டு வரப்பட்டிருக்கு. ஒய்எஸ்ஆர் செய்யூதா 18,750 ரூபாய் ஒரு பெண்ணுக்கு வந்து கொடுக்கறாங்க. இதுல ஒதுக்கப்பட்டிருக்க பட்ஜெட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 8,800 கோடி இந்த பட்ஜெட்ல ஒதுக்கி இருக்காங்க. 2024 சத்தீஸ்கர்ல கொண்டு வந்திருக்கிறாங்க. மகத்தர் வந்தன் யோஜனா 1000 ரூபாய் வந்து கொடுக்கப்படுது. 5,500 கோடி பட்ஜெட்ல ஒதுக்கப்பட்டிருக்கு. 2025 டெல்லியில வந்து கொண்டு வராங்க. மகிழா சம்ருதி யோஜனா 2,500 ரூபாய் ஒரு பெண்ணுக்கு கொடுக்கப்படுது. ஒதுக்கப்பட்டிருக்க பட்ஜெட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 5,110 கோடி ஒதுக்கப்பட்டிருக்கு. அசாம்ல 2021ல கொண்டு வந்த திட்டம் தான் ஒருநோதோய் ஸ்கீம். இது வந்து 1,250 ரூபாய் ஒரு பெண்ணுக்கு கொடுக்கறாங்க. மாதந்தோறும் 5,000 கோடி இதுக்கு பட்ஜெட் ஆனது ஒதுக்கப்பட்டிருக்கு. ஹரியானாவில் 2024 லடோ லக்ஷ்மி யோஜனா அப்படின்ற திட்டத்தை கொண்டு வந்து ஒரு பெண்ணுக்கு 2,100 ரூபாய் கொடுக்கறாங்க. இதுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய பட்ஜெட் பாத்தீங்கன்னா 5,000 கோடி ஒதுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி ஹிமாச்சல்ல 2024 இந்திரா காந்தி பியாரி பேஜ்னா யோஜனா, இது வந்து ஒரு பெண்ணுக்கு 1,500 ரூபாய் கொடுக்கறாங்க. ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய தொகை அப்படின்னு பாத்தீங்கன்னா 138 கோடி ஒதுக்கி இருக்கிறாங்க. சோ இப்படி 15 ஸ்டேட்ஸ் வந்து இந்த ஒரு திட்டம் 2020ல ஒரு ஸ்டேட்ல தொடங்கின இந்த திட்டம் 15 ஸ்டேட்டுக்கு 5 வருஷத்துல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சோ அப்படி இந்த ஸ்கீம் வந்து எந்த அளவுக்கு வந்து வெல்ஃபேர் ஸ்கீமா இருக்கும் அப்படின்ற பட்சத்துல தான் இவ்வளவு தூரம் அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு அப்படின்றது புரிஞ்சுக்க முடியுது. இந்த யூசிடி ப்ரோக்ராமை பொறுத்த வரைக்கும் அன்கண்ட்ரோலபிள் கேஷ் டிரான்ஸ்ஃபர் டு விமன் அக்கவுண்ட் அப்படின்ற இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் சில ஸ்டேட்ஸ்ல வந்து பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் வந்து இருந்துட்டு இருக்கு. சோ அப்படி பார்க்கும்போது அந்த ஸ்டேட் வந்து எங்க ஒரு நியூட்ரிஷன் அந்த ரீதியா வந்து பின்தங்கிருமா இல்ல ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல பின்தங்கிருமோ அப்படின்ற அந்த மாதிரியான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பார்த்த போதுமே எல்லா ஸ்டேட்டுமே இந்த ஒரு திட்டத்தை வந்து கைவிடக்கூடாது அப்படின்னு சொல்லி தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து கொண்டு வரப்பட்டிருக்கு. சில யாரெல்லாம் இதுக்கு குவாலிஃபைட் அப்படின்ற ரூல்ஸ் எல்லாம் வந்து போடப்பட்டிருக்கு. சோ அப்படி பார்க்கும்போது இந்த ஒரு திட்டம் பெண்களுக்கு நேரடியாக அக்கவுண்ட்ல காசு போறது அப்படின்றது கண்டிப்பா ஒரு வெல்ஃபேர் திட்டமா அமையுது. அதே மாதிரி அவங்க எதுல ஸ்பெண்ட் பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போதுமே அதுவுமே வந்து ரொம்ப உதவிகரமாக இருக்குது. ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது இந்த யூசிடியை பொறுத்த வரைக்கும் 2 to 3% ஆஃப் கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்டா இது இருக்குது. ஸோ அப்படி இது வந்து ஒரு வெல்ஃபேரை வந்து இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கீமா இருக்கிறதுனால என்னதான் மணி டெபிசிட் இருந்தாலுமே இது எக்கனாமிக்கலா விமனை வந்து எம்பவர் பண்ணும். அதே மாதிரி இது ஒரு நல்ல ஒரு ஸ்டேட்டோட பினான்ஸ்லயும் ரெஃப்ளெக்ட் ஆகிற அளவுக்கு இது ஒரு திட்டமாக இருக்கிறதுனால இதை வந்து கைவிடாம எல்லா மாநிலங்களும் இந்த திட்டத்தை கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஒரு வகையில இந்த மாதிரி வெல்ஃபேர் ஸ்கீமா இது இருக்கு அப்படின்றதுனால நிறுத்தாம இருக்கிறாங்க அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் பொலிட்டிக்கலாவுமே இது ஒரு ப்ராஃபிட்டபிளான ஸ்கீம் அப்படின்னு பார்க்கப்படுது. ஏன்னா பெண்களினுடைய அவங்களுடைய தேவைகள் வந்து பூர்த்தி செய்யற வகையில ஒரு திட்டம் இருக்கு அப்படின்னா பெண்களினுடைய வாக்கு தான் வந்து எந்த பார்ட்டி வெற்றி பெறும் அப்படின்றது தீர்மானிக்கக்கூடிய ஒரு சக்தியாக இருக்கு. ஸோ பெண்களை வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி பெண்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணி ஒரு திட்டம் வர்றதன் மூலமாக நம்மளுடைய பார்ட்டியை வந்து தக்க வச்சுக்க முடியும் அப்படின்ற ஒரு பார்வையுமே வந்து இதுல இருக்கு. ஸோ அது மட்டுமே வெறும் ஓட்டு அப்படின்றது மட்டுமே வந்து கணக்குல வச்சு இந்த ஒரு திட்டத்தை பார்க்க முடியாது. ஏன்னா இதோடைய எஃபிஷியன்சி அப்படின்றது அதையும் தாண்டின ஒரு விஷயமா இருக்கு. எலிஜிபிலிட்டி ரூல்ஸ் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, இது எல்லாத்தையுமே வந்து எப்படி லிமிட் பண்றாங்கன்னு பார்க்கும்போது எலிஜிபிலிட்டி ரூல்ஸை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமே டிஃபர் ஆகுது. ஒவ்வொரு ஸ்டேட்ல மேரிட் விமனா இருக்கிறாங்க. ஆனா அவங்களுடைய இன்கம் அப்படின்றது லிமிட்டடா இருக்குன்ற பட்சத்துல அவங்களுக்கு இந்த ஊக்கத்தொகை கொடுக்கப்படுது. இன்னொரு பக்கம் சிங்கிள் விமனா இருக்கிறவங்களுக்கு விடோஸா இருக்கிறவங்களுக்கு கொடுக்கப்படுது. இன்னும் சில ஸ்டேட்ஸ்ல எல்டர் பீப்புளுக்கானது அதாவது 60 வயசு விமனுக்கு வரைக்குமே வந்து இது வந்து கொடுக்கப்பட்டு இருக்கு. ஸோ இப்படி எலிஜிபிலிட்டி கேட்டகரியுமே வந்து வகுத்து பெண்களை மையப்படுத்தி இது வந்து கொடுக்கப்பட்டு இருக்கு. இந்த ஒரு திட்டத்தை பொறுத்த வரைக்கும் சுனேனா குமார் அப்சர்வர் ரிசர்ச் ஃபவுண்டேஷன்ல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு திட்டம் விமன் ரைட்ஸுக்கு மிகவும் உதவிகரமாக இருக்கு. நிறைய விமன் வந்து ஒர்க் இல்லாம இருந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு நேரடியாக அக்கௌண்ட்ல பணம் போறதன் மூலமாக அவங்களுடைய பார்கெனிங் ஸ்கில்ஸ் எக்கனாமிக்கலா அவங்களுக்கு தேவையான விஷயங்களை பூர்த்தி செய்யற வகையில இருக்குது. லாங் டேர்மா இது வந்து நிரந்தரமாக சரி செய்யற வகையில கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டமாக இல்லைனாலுமே ஷார்ட் டேர்மா இருக்கக்கூடிய ஒரு திட்டம் தான். இருந்தாலுமே இது நிறைய ஒரு நல்ல விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு திட்டமாகத்தான் இருக்கு அப்படின்னு சொல்லி சுனேனா குமார் அவர்களும் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஸ்டேட் வெல்ஃபேர்ல வந்து இது வந்து பெரிய வகையில பிரதிபலிக்குது. இந்த யூசிடி அன்கண்ட்ரோலபிள் கேஷ் டிரான்ஸ்ஃபர் டு விமன் அக்கவுண்ட் அப்படின்ற இந்த ஒரு விஷயம் எவ்வளவு % வந்து ஸ்டேட் வெல்ஃபேர்ல வந்து இது ரெஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது அதுல முதல் மாநிலமாக இருக்கக்கூடியது மகாராஷ்டிரா. 169% வந்து
ஸ்டேட் வெல்ஃபேர்ல வந்து இது வந்து பிரதிபலிக்குது. சோ இது வந்து லேட்டஸ்ட் டேட்டா மூலமாக சொல்லப்படக்கூடியதுல பார்க்கும்போது இரண்டாவது இடத்துல இருக்கக்கூடியது ஆந்திர பிரதேஷ் 161% வந்து ஸ்டேட் வெல்ஃபேர்ல இது வந்து பிரதிபலிக்குது. ரொம்பவே லீஸ்ட் இடத்துல இருக்கக்கூடியது பெங்கால் 29%. தமிழ்நாடு பாத்தீங்கன்னா 48% தான். மகாராஷ்டிராவில இருந்து இது பார்க்கும்போது கிட்டத்தட்ட 2 மடங்கு அதிகம் வந்து மகாராஷ்டிரா வந்து ஸ்டேட் வெல்ஃபேர்ல வந்து இந்த யூசிடி திட்டம் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி லேட்டஸ்டா ஒரு ஹவுஸ் ஹோல்ட் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து எவ்வளவு ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது சர்வே வழியா பார்க்கும்போது மந்த்லி எக்ஸ்பென்ஸ் அப்படின்னு வரும்போது ஒரு ரூரல் ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல பொறுத்த வரைக்கும் 4122 ரூபாய் வந்து ஆகுது ஸ்டேட் மொத்தமா. அதே மாதிரி ஒரு ரூரல் ஏரியாவில் இப்படி இருக்கிற மாதிரி அர்பன் ஏரியாவை பார்க்கும்போது 6996 கிட்டத்தட்ட 7000 ரூபாய் வந்து மந்த்லி எக்ஸ்பென்ஸ் ஹவுஸ் ஹோல்டு மட்டுமே வந்து ஆகுது. சோ இப்படி இருக்கும் பட்சத்துல 1000 ரூபாயில இருந்து 2500 ரூபாய் வரைக்கும் மாதத்துக்கு ஒரு பெண்களுக்கு போய் சேர்ற வகையில ஒரு லோ இன்கம் இருக்கக்கூடிய ஒரு ஹவுஸ் ஹோல்டுக்கு இது பெரிய வகையில உதவிகரமாக இருந்துட்டு இருக்கு. ஹவுஸ் ஹோல்டுக்கு 4000 ரூபாயில இருந்து 7000 வரைக்கும் செலவாகுது. அப்படி இருக்கும்போது 2500 ரூபாயில இருந்து 1000 ரூபாய் வந்து போடுறது அவங்களுக்கு வந்து ஒரு உதவிகரமான ஒரு விஷயம். சோ இந்த ஒரு திட்டம் ஹவுஸ் ஹோல்டுல நல்ல விதமாகவே பிரதிபலிக்குது. சோ இந்த யூசிடி மூலமாக டைரக்டா விமனுக்கு அக்கௌண்ட்ல போறக்கூடிய மணி எப்படியெல்லாம் பயன்படுத்தப்படுது அப்படின்னு அந்த ஒரு சர்வேல பார்க்கும்போது முதல்ல எதுக்கு அதிகமா செலவு பண்ணப்பட்டிருக்குன்னு பாத்தீங்கன்னா ஃபுட் தான் நம்பர் 1 இடத்துல இருக்கு. அப்படி பார்க்கும்போது 53% வந்து மகாராஷ்டிராவில் வந்து ஃபுட்டுக்காக வந்து பெண்கள் வந்து செலவிடுறாங்க. அதே மாதிரி கர்நாடகாவை பார்க்கும்போது 78%, 53% மகாராஷ்டிரால 78%, ரொம்ப அதிகமாகவே கர்நாடகாவில் பெண்கள் சாப்பாட்டுக்காக வந்து செலவு பண்றாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 43% ஃபுட்டுக்காக பெண்கள் இந்த மாதாந்திர இந்த ஊக்கத்தொகை மூலமாக 43% பெண்கள் வந்து பயன்படுத்துறாங்க சாப்பாட்டுக்காக. அடுத்ததாக பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹெல்த் இஷ்யூஸ்க்காக, மெடிசன்ஸ்க்காக, குழந்தைங்களுடைய படிப்பு விஷயங்களுக்காக இல்ல அதுல சின்ன சின்ன செலவினங்களை வந்து சரி செய்யறதுக்கு வந்து 2வது இடம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. சோ அந்த ஊக்கத்தொகையை வந்து 2வதாக இந்த மாதிரி ஹெல்த், மெடிசன்ஸ், குழந்தைங்களோட ஸ்கூலுக்கு படிப்புக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கக்கூடிய இது வந்து 2வது இடம் பிடிச்சிருக்கு. அதே மாதிரி யூட்டிலிட்டிஸ், எல்பிஜி இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அதுக்காக இந்த பணம் போய் சேருது அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து 3வது இடத்துல இருக்கு. முதல்ல ஃபுட், ஹெல்த், அதுக்கப்புறம் எல்பிஜி மாதிரியான யூட்டிலிட்டிஸ். சில பேர் வந்து 4வதாக இடம் பிடிச்சிருக்கிறது பாத்தீங்கன்னா இந்த 1000 ரூபாயோ இல்ல இந்த 2500 ரூபாயில இருந்து 1000 ரூபாய் வரைக்கும் கொடுக்கப்படக்கூடிய இந்த ஊக்கத்தொகையை ரொம்பவே ப்ரொடக்டிவா பயன்படுத்துற வகையில அவங்க செய்யக்கூடிய சின்ன சின்ன தொழில சின்ன அமௌண்ட் வந்து அதுல கான்ட்ரிபியூட் பண்ணப்படுது. ஒரு ஃபார்ம் இன்புட்ஸ்கா இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு கைத்தறில வந்து ஒரு டெய்லர் ஒர்க்ஸ் பண்ணக்கூடியவங்களுக்கு அவங்களுடைய பொருட்களை வாங்குறதுக்காக இந்த ஒரு அமௌண்ட் வந்து செலவு பண்ணப்படுது. ஸோ ப்ரொடக்டிவா வந்து யூஸ் பண்ற வகையிலுமே வந்து செலவு பண்ணப்பட்டு இருக்கு. 5வதாக இது வந்து எப்படி செலவு பண்ணப்படுது, 5வது இடத்துல எது இருக்குன்னு பாத்தீங்கன்னா சின்ன சின்ன அமௌண்ட், சின்ன சின்ன தொகை வந்து கடனாக கொடுக்கறதுக்கு, வாங்கின கடனை திருப்பி கொடுக்கிற வகையில இந்த 1000 ரூபாயும் இந்த 2500 ரூபாயில இருந்து 1000 ரூபாய் வரைக்கும் கொடுக்கப்படக்கூடிய இந்த தொகை வந்து பயன்படுத்தப்பட்டு இருக்கு. ஸோ இப்படி மாதம் மாதம் ஊக்கத்தொகையாக பெண்களுக்கு கொடுக்கப்படக்கூடியது முழுக்க முழுக்க எஃபிஷியன்டாவே வந்து பெண்கள் வந்து பயன்படுத்துறாங்க. இது ஸ்டேட்டுடைய வெல்ஃபேர் வரைக்குமே வந்து பிரதிபலிக்குது அப்படின்றப்போ இது ஒரு நல்ல திட்டமாக வந்து பார்க்கப்படுது. ஒரு மாநிலத்தை தொடங்கி 15 மாநிலங்கள் வந்து இப்ப கொண்டு சேர்த்துட்டு இருக்காங்க. சோ இந்த திட்டத்தை பற்றிய உங்க பார்வை என்ன? நீங்க இதை எப்படி எல்லாம் பயன்படுத்துறீங்க? நீங்க உங்களுக்கு இந்த 1000 ரூபாய் 2500 ரூபாய் வந்து கிடைச்சிருக்கா? இந்த ஒரு திட்டத்தை வந்து தமிழ்நாடு அரசு எப்படி கையாளுறாங்க அப்படின்றத பத்தி உங்க பார்வை என்ன அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி.